இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்கிட்ட இருக்குது வேஸ்ட்டு பவுல். இதில் தான் நம்ம வந்து பென் ஸ்டாண்ட் பண்ண போகிறோம், பிடிஎஸ் பென் ஸ்டாண்ட். இதுக்கு நான் வந்து பிஓபி வால்புட்டி கிளே தான் எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம தேவையான அளவு வந்து நம்ம கொட்டிக்கலாம். எனக்கு ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்கு இவ்வளோ தேவைப்படும், அதனால் நான் வந்து இவ்வளோ எடுத்துருக்கேன். மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி வந்து இந்த பவுலில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸ்பூன் எல்லாமே நான் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஹேண்டில் வந்து ஃபுல்லாகவே பண்ணிக்கிறேன். பாருங்கள், இப்போ நீட்டாகவே ஆயிடுச்சு. தண்ணி தொட்டு தொட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நீ வந்து இது ஒரு 8 hours காயணும். காஞ்சதுக்கப்புறம் தான் நீ அடுத்ததெல்லாம் பண்ண முடியும். ஃபுல்லாகவே காஞ்சிச்சு. நான் 8 hours காய வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து வால்புட்டியால் ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டேன். இது வந்து 8 hours இருந்தால் 1 day காய வைக்கணும். நான் காய வச்சதுக்கப்புறம் உங்ககிட்ட இந்த பவுலை காட்டுறேன். இப்போ வந்து நம்ம வந்து இதில் ஒட்டுறதுக்கு டெக்கர் ஐட்டம்ஸ் எல்லாம் பண்ணலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து எப்படி இந்த பவுலுக்கு வால்புட்டி கிளேவை ஃபுல்லாகவே கவர் பண்ணமோ அதே மாதிரியே நான் கொஞ்சம் கிளே மாதிரி பண்ணி நான் வந்து இந்த மாதிரி டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸும் பண்ணியிருக்கேன். நான் வந்து நேச்சர் தீமில் தான் பண்ண போகிறேன். அதனால ஃப்ளவரு, ராக் இந்த மாதிரி தான் நான் வந்து பண்ணியிருக்கேன். லீஃப் எல்லாம் நான் வந்து ஃபோட்டோஷாப்பில் போய் பிடிஎஸ் ஃபோட்டோவை நான் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டேன். இதை வந்து இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணணும். அதுக்கு ப்ளேஸ் பண்ணதுக்கு மித்த சைடு எல்லாமே நம்ம வந்து நேச்சர் தீமில் பண்ண போகிறோம். இந்த டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸு, இந்த பவுல் எல்லாமே வந்து இன்னும் 1 day இன்னும் வந்து காயணும். நான் வந்து காய வச்சுட்டு எல்லாமே காஞ்சதுக்கப்புறம் நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து 1 day ஃபுல்லாகவே ட்ரை பண்ணிட்டேன். நான் வந்து 1 day காய வச்சுருக்கேன். நீங்கள் 8 hours காய வைக்கலாம். அப்படி காயலினா நீங்கள் வந்து 1 day கூட எடுத்துக்கலாம், தப்பே கிடையாது. இப்போ வந்து நம்ம வந்து டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம வந்து இங்கே ஸ்டிக் பண்ணணும். நான் ஸ்டிக் பண்ணிவிட்டு கலர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன, நீங்கள் கலர் பண்ணிவிட்டு கூட ஸ்டிக் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்டிக் பண்ணியே காட்டுறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஃபஸ்ட்டு பிடிஎஸ் ஃபோட்டோவை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபிட் பண்ணிக்கலாம். க்ளூ கன் வச்சு நான் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபிட் பண்ணிக்கிறேன் கார்னர்லெல்லாம். உங்களுக்கு வேணால் நீங்கள் ஃபெவிகால் கூட போட்டுக்கலாம். நீங்கள் எந்த தீமில் வேணாலுமே பண்ணலாம். நான் வந்து நேச்சர் தீமில் தான் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து ஒட்டிக்கலாம். நல்லா அனுப்பி விட்டுறலாம். இப்போ வந்து நான் ஃபோட்டோ எல்லா கார்னர்லேயுமே ஃபுல்லாகவே நான் வந்து பார்டரில் இந்த மாதிரி குட்டி குட்டி ராக் மாதிரி பண்ணியிருக்கேன். அதை வந்து நான் ஃபுல்லாகவே ஃபிட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஃபுல்லாகவே ஒட்டி முடிக்க போகிறோம். எல்லாமே நீட்டாக ஒட்டியாச்சு. பார்க்குறது ஒரு ஃப்ரேம் மாதிரி இருக்கு பாருங்கள்.
பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஃபுல்லாகவே ஒட்டி முடிச்சாச்சு. உனி வந்து இந்த மாதிரி ஃப்ளவர்லாம் எடுத்து பேக் சைட்லலாம் ஒட்டிக்கலாம். இந்த சைடில் எல்லாமே பாருங்கள் நீட்டாக இருக்கு பாருங்க. இப்போது நீ வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து ஒட்டிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ராக்கெல்லாம் இப்போ வச்சு நான் அதுலேருந்து வாட்டர் ஃபால்ஸ் வர மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன் க்ளூகனை வச்சு. பாருங்கள் இந்த மாதிரி தான். அங்கே இங்கே இந்த பிளாஸ்டிக் பிளான்ட்டெல்லாம் வச்சு நான் டெக்கரேஷன் பண்ணிக்க போகிறேன். இங்கே வரைக்கும் வச்சுக்கலாம். டிரான்ஸ்பரண்ட் கலர் எடுத்திங்கன்னா தான் உண்மையான வாட்டர் மாதிரியே இருக்கும். அப்புறம் அங்கேயும் ப்ளூ கலர் பெயிண்ட்டை வச்சு கொஞ்சமாக டச்சப் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்குது ஃபைனல். அவ்வளோதான். பாருங்கள் இப்போ நல்லா இருக்குது பாருங்கள். வாட்டர் ஃபால் மாதிரியே இருக்குது. ஒன்று வந்து இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து பெயிண்ட் பண்ணணும். இந்த மாதிரி பிளாஸ்டிக் பிளான்ஸ் எல்லாம் வச்சு நம்ம டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து ஸ்டிக்கிங் ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. எல்லாமே நீட்டாக நம்ம வந்து ஃபிட் பண்ணிட்டோம். வாட்டர் ஃபால் வரைக்கும் எல்லாமே ஃபிட் பண்ணியாச்சு. பாருங்கள் இனி நம்ம வந்து பெயிண்டிங் ப்ராசஸ் தான் இருக்குது. பெயிண்டிங்க்கு நான் பேஸ் ஃபுல்லாகவே நான் வந்து இந்த பாட்டுக்கு எல்லாமே நான் வந்து பர்பிள் கலர் தான் அடிக்க போகிறேன். அடிச்சுக்கிறேன். பின்னாடி இருந்தே அடிச்சுட்டு வரேன். நான் அடித்து முடிச்சுட்டு அப்புறம் காமிக்கிறேன் பர்பிள் கலர் மட்டும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பேஸ்க்கு ஃபுல்லாகவே பர்பிள் கலரில் ஃபுல்லாகவே கலர் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து அந்த ஃப்ரேமுக்கு தான் அப்புறம் கலர் பண்ண போகிறோம். நான் ஃப்ரேமுக்கு வந்து எல்லோ கலர் தான் எடுத்திருக்கேன். பாருங்கள் எல்லோ கலர் தான் எடுத்திருக்கேன். எல்லோ கலர் தான் பர்பிள் கலருக்கு எல்லாம் மேட்ச் ஆகும், லுக்காக தெரியும். அதனால தான் நான் பர்பிள் கலர் எல்லோ கலர் எடுத்திருக்கேன். நான் வந்து எல்லோ கலர் அடிச்சுக்கிறேன். எல்லோ கலர் தான் எல்லா ராக்குக்குமே நான் அடிக்க போகிறேன். நான் அடித்து முடிச்சுட்டு அப்புறம் காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஃபுல்லாகவே எல்லோ கலர் அடிச்சிட்டேன். இப்போ நீட்டாக இருக்குது. உனி வந்து இந்த ஃப்ளவருக்கு தான் அடிக்க போகிறோம். இந்த ஃப்ளவர் பெட்டல்ஸ்க்கு வந்து நான் ஆரஞ்சு கலரும், அதுக்கப்புறம் உள்ளே வந்து நான் வந்து ப்ரௌன் கலரும் அடிக்க போகிறேன். இப்போ ஆரஞ்சு கலர் நம்ம அடிச்சுக்கலாம். ஆரஞ்சு கலர் வந்து இந்த பெட்டல்ஸ்க்கு அடிச்சுக்கிறேன். பெட்டல் ஃபுல்லாகவே நான் வந்து ஆரஞ்சு கலர் தான் அடிக்க போகிறேன். அடித்து முடிச்சுட்டு நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த ஃப்ளவருக்கு வந்து ட்ரிப்பிள் கலராக கொடுத்துருக்கோம். ரெட்டு, ஆரஞ்சு, அப்புறம் இங்கே வந்து எல்லோவும் கொடுத்துருக்கோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆரஞ்சு கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து எல்லாமே டச்சப் பண்ணியிருக்கேன். ரெட் கலரும் எல்லோ கலரும். இங்கே வந்து ரெட் கலர் மட்டும் டச்சப் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இங்கே வந்து நம்ம ஃப்ளவருக்கு ரெட் கலர் கொடுத்துட்டு இந்த க்ளூகன் வச்சு நான் ஸ்டார் மாதிரி போட்டிருக்கேன். அங்கே வந்து நான் எல்லோ கலர் கொடுக்க போகிறேன். இப்போ வந்து ரெட் கலர் கொடுத்துடலாம் ஃப்ளவருக்கு. லீஃப்க்கெல்லாம் க்ரீன் கலர் கொடுத்துக்கலாம். நான் வந்து லீஃப்க்கு அடிச்சுட்டு உங்ககிட்ட காட்டுறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃப்ளவருக்கு வந்து நம்ம நீட்டாகவே பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. உடனே அந்த ராக்குக்கு தான் பண்ணணும். இந்த ராக்குக்கு வந்து நான் ஃபுல்லாகவே ப்ரௌன் கலர் தான் பண்ண போகிறேன். இங்கே வந்து லைட்டாக ப்ளூ கலர் மட்டும் டச்சப் பண்ண போகிறேன். வாட்டருக்கு வந்து அடிச்சு ப்ரௌன் கலர் பண்ணிக்கலாம். நான் ப்ரௌன் கலர் எல்லா ராக்குக்குமே பண்ணிவிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரௌனுக்கு மேலே ராக்ல எல்லாமே நான் சாண்டில் கலரில் கொஞ்சமாக மட்டும் டச்சப் பண்ணிக்கிறேன்.
ப்ரௌன் கலர் தனியாக இருந்தால் ஒரு மாதிரியாக பார்க்க இருக்கும், அதனால தான் நான் வந்து டபுள் கலராக பண்ணுறேன். கொஞ்சமாக எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணாலே போதும். நான் எல்லாமே பண்ணிக்கிறேன். நான் பண்ணிவிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ராக் எல்லாமே முடிச்சிட்டோம், டச்சப்பும் பண்ணியாச்சு. நீ நம்ம வாட்டர் எஃபெக்ட்டுக்கு தான் நான் வந்து ஸ்பாஞ்ச் வச்சு ப்ளூ கலர் கொஞ்சமாக தொட்டுட்டு ஸ்பாஞ்ச் வச்சு நான் பண்ணிக்க போகிறேன். அப்படியே கீழே அப்படியே விழுகிற மாதிரி. அங்கங்கே வந்து நம்ம வந்து பிளாஸ்டிக் பிளான்ஸ் எல்லாம் ஒட்டிக்கலாம். ஓகே, நான் வந்து பண்ணி முடிச்சிட்டேன். பாருங்க, இப்போ வந்து வாட்டர் மாதிரியே இருக்குது. பண்ணியாச்சு. நீ அவ்வளோதான். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. எல்லாமே நம்ம வந்து பண்ணிட்டோம். உனி வந்து இந்த பாட்டுக்கு தான் நம்ம இனிமேல் என்ன ப்ராசஸ்னால் நம்ம வந்து எல்லாத்துக்குமே டெக்கரேஷன் தான் பண்ண போகிறோம். நம்ம வந்து டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஃபுல்லாகவே ஒட்டி முடிச்சாச்சு. உனி வந்து இந்த சைடு வந்து நமக்கு கொஞ்சம் ஸ்பேஸ்க்கு இருக்குது, அதனால நான் வந்து கிளிட்டர் ஷீட்டில் வந்து பிடிஎஸ் சிம்பிளை வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்கள், எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க கிளிட்டர் ஷீட் எல்லாமே ஸ்டிக்கர் டைப்பில் தான் இந்த கிளிட்டர் ஷீட் ஒன்று இருக்கும். அதனால நான் வந்து இந்த ஸ்டிக்கர் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒட்டிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். அதே மாதிரி இதையும் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஒட்டிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஃபுல்லாகவே ஒட்டியாச்சு. இப்போ நீட்டாக இருக்கு பாருங்கள். இங்கே வந்து நம்ம லேஸ் ஒட்டிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த மாதிரி ஒரு சின்ன கிராஸ் தான் எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த கல்லில் வந்து நம்ம ஒட்டிக்கலாம். அப்புறம் இந்த பிளான்ட்டுமே நான் எடுத்திருக்கேன். இந்த பிளான்ட்டை வந்து நான் இங்கே ஸ்டிக் பண்ண போகிறேன், பிடிஎஸ் சிம்பிள் கிட்ட. பாருங்க, நான் வந்து நல்லா நீட்டாக ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஒட்டிட்டுருக்கு. இங்கே வந்து ஒட்டியாச்சு. இப்போ இங்கேயும் ஸ்டிக் பண்ணிடலாம். இங்கே போட்டு நம்ம இங்கே இப்படி ஸ்டிக் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பராகவே நம்ம ஸ்டிக் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நூல் நூறாக வரதர எடுத்து விட்ருங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிராஃப்டே நம்ம முடிச்சாச்சு. பிடிஎஸ் பென் ஸ்டாண்ட் தான் இது. இதுக்குள்ள நீங்கள் பென் ஸ்டாண்டும் போட்டு வச்சுக்கலாம், இல்லைனா மணி பிளான்ட் கூட போட்டு வச்சுக்கலாம். பிளாஸ்டிக் உள்ளே இருக்கிறங்காட்டி நமக்கு தண்ணி ஊற்றினாலுமே ஒன்றுமே ஆகாது. பாருங்கள், பிளான்ஸ் எல்லாமே நம்ம ஒட்டியிருக்கோம். பிடிஎஸ் சிம்பிள் ஒட்டியிருக்கோம். சூப்பராக இந்த கிராஃப்ட் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. இனி அவ்வளோதான்.